ஹை ஃப்ரெண்ட்ஸ்! சின்ன மருமகள் அடுத்தது நடக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. சேது குழந்தைய தொட்டில்ல போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தூங்குறாங்க. அப்புறம் ஒரு நேரம் பார்த்தா இடி குடுக்கும், மழையும் வர மாதிரி இருக்கு. அச்சச்சோ! மழை வர்ற மாதிரி இருக்கேன்ட்டு சேது குழந்தை பயந்துக்குமே அப்படின்ட்டு பார்த்தா, அப்புறம் குழந்தை எந்திரிச்சிரும். சேது இருந்துட்டு ஒண்ணும் இல்ல பாப்பான்ட்டு தோள் மேல போட்டு ரொம்ப நேரமா இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலே குழந்தை அழுகைய நிப்பாட்டுறதா இல்ல. மழையும் ரொம்ப வேகமா வருது. சேது இருந்துட்டு மழை வேற வேகமா வருது. இங்க வேற சொட்டு சொட்டா ஒழுகும் வேற அப்படின்ற மாதிரி சேது நினைக்கிறாங்க. தமிழ் செல்வி மலை சவுண்ட் பார்த்துட்டு அப்படியே பதறி இடிச்சுட்டு வெளியே வராங்க. ஐயோ! அழகர் ஒண்டியா இருப்பான், இப்ப என்ன பண்றது? அந்த கொட்டாய்க்குள்ள அவன் எப்படி இருப்பான்ட்டு உடனே மலையே சேதுவோடைய கொட்டாய் வீட்டுக்குள்ள போறாங்க. நீ எதுக்கு இங்க வந்தன்றாங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்கல, வீட்டுக்குள்ளயாச்சும் வாங்கன்றாங்க. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், என் புள்ளைய எப்படி பாத்துக்கணும்ட்டு, நீ ஒழுங்கா போறியா அப்படின்றாங்க. நீங்க வந்தாலே வரலைனாலும் சரி, குழந்தைய வச்சு கொடுங்க, குழந்தைக்கு இப்படி இருந்தா உடம்பு சரியில்லாத போகுன்றாங்க. ஏன்னா இதை சாக்க வச்சு இது பண்ணிடணும்னு நினைக்கிறியா? என்ன பண்ணிடணும்னு நினைக்கிறேன்? நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல, தயவு செஞ்சு குழந்தைய கொடுங்கன்றாங்க. குழந்தைக்கு இல்லைன்னா உடம்புக்கு முடியாத போயிடும், மழை இங்க நனைஞ்சு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாத ஆயிடும்னுவாங்க. சேது சரி விடு அப்படின்ட்டு குழந்தைய கொடுப்பாங்க. அப்படியே இடி கொடுக்கும். உடனே தமிழ் செல்வி சேதுவை போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா தமிழ் செல்விக்கு இடினா பயன்றதுனால சேதுவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது எந்திரிக்கிறியான்றாங்க. சாரி, எனக்கு பயம். சரி சரின்றாங்க. சரி அப்படி குழந்தைய தூக்கிட்டு போன்றாங்க. அப்புறமா மறுபடியும் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகும். அதனால நீங்களும் உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றாங்க. ஏன்னா இதை வச்சு நைஸா என் கூட ஒண்ணு சேர்ந்துடலான்னு பாக்குறியாச்சு? அந்த எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உங்க கூட ஒண்ணு சேரணும்ட்டு எனக்கு என்ன ஆசையா அப்படின்றாங்க. அந்த எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது. சும்மா தேவையில்லாம ஆசைகளை கற்பனைகளை நீங்க வளர்த்துக்காதீங்கன்ற மாதிரி தமிழ் செல்வி சேதுகிட்ட சொல்றாங்க. நீங்க வந்தா என்ன, வரலன்னு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகரை தூக்கிட்டு சேது அதாவது வீட்டுக்குள்ளார போயிடுவாங்க தமிழ் செல்வி. சேது தமிழ் செல்வி சொன்னதை கேட்டு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. வீட்டுக்குள்ளார போவாங்களா இல்லையாட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.